இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. மதுரை மேற்கு தொகுதியில் விஜய் போட்டியிட உள்ளார் என தாவேக்கவினர் ஒட்டியுள்ள போஸ்டர் தற்போது தமிழக அரசியலில் பேசுபொருளாகியிருக்கிறது. கள விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, தாவேக்கவினர் ஒட்டியுள்ள இந்த போஸ்டர் வெறும் வியூகமா அல்லது விளம்பரமா? தாவேக்க நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க? பாலா, மதுரை மேற்கு தொகுதியில் 1,10,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழக முதல்வராக்கிய வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி என தாவேகாவினர் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய படத்தோடு இந்த போஸ்டரை ஒட்டியிருப்பதை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகள் இருந்தாலும் மதுரை மேற்கு தொகுதியை குறிவைத்துதான் இந்த போஸ்டர் என்பது ஒட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முழு வீச்சில் தாவேகா தயாராகி வருகிறது. இந்த நிலையில்தான் இது போன்ற போஸ்டர் என்பது தாவேகா தலைவர் விஜய் மதுரையில் போட்டியிட உள்ளாரா என்ற கேள்வியை ஒரு பரபரப்போடு ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்லலாம். தாவேகா தொண்டர்களும் மதுரையில் விஜய் அவர்கள் போட்டியிட்டால் மிகப்பெரிய வெற்றி பெறுவார். குறிப்பாக மேற்கு தொகுதி என்பது ஒரு ராசியான தொகுதி. அந்த தொகுதியில் அவர் போட்டியிட்டால் நிச்சயம் மிக உயர்ந்த இடத்திற்கு அவர் செல்வார் என்கிற கருத்தை வைக்கிறார்கள். இங்கே தாவேகா தொண்டர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடமே பேசலாம். அண்ணா வணக்கம். மதுரை மேற்கு தொகுதியில் 1,10,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறதா போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. விஜய் அவர்கள் உண்மையிலேயே மதுரை மேற்கு தொகுதியில் தான் போட்டியிட போகிறாங்களா? உங்களுடைய விருப்பங்கள் என்னவா இருக்கு? நாங்கள் எங்களுடைய விருப்பத்தை தான் நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். உங்களுக்கு தளபதிக்கும் மதுரைக்கான தொடர்புகள் நிறையா உண்டு. மதுரை மக்கள் ஒருத்தவங்க மேலே லேஸில் அன்பு வைக்க மாட்டாங்க, வச்சுட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் மாற மாட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் தளபதி மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதி இருக்குது. 10 தொகுதியில் நீங்கள் எந்த தொகுதியில் நின்னாலும் தளபதி வெற்றி பெறுவார்ன்றது எங்களுடைய விருப்பம். எங்களுடைய கோரிக்கையை தளபதிக்கு வச்சுருக்கோம். தளபதி பார்த்து எந்த தொகுதியில் தமிழ்நாட்டு நின்றாலும் அங்கே போய் வெற்றி பெற தான் செய்ய போகிறோம். அதே போல் நம்ம தளபதிக்கான நிறைய விஷயங்கள் மதுரைக்கும் அவருக்கும் உண்டு. அதுக்கான பந்தங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மதுரா படத்தை எடுத்துங்க, மதுரை கலெக்டராக நடிச்சிருக்காரு. கில்லி படத்தை எடுத்துக்கங்க, மதுரை கில்லியாகவே கில்லியாக போயிருக்காரு. அதே போல் வேலாயுதம் படத்துக்கு கிட்டத்தட்ட 1,00,000 பேர் புதூரில் கூட்டி 1,00,000 பேர் வச்சு மிகப்பெரிய விழா தலைவருக்கு எல்லாரும் எடுத்தோம். இந்த மாதிரி நிறைய அவருக்கான பந்தங்களும் மதுரைக்கு நிறைய மக்கள் இருக்காங்க. குறிப்பாக மதுரை மேற்கு தொகுதி ஒரு ராசியான தொகுதி சொல்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி மதுரையில், அது முக்கியமான தொகுதி. அதை குறி வச்சு எதுவும் போட்டியிட போகிறாரா? உண்மை என்ன சார்? நீங்கள் தொண்டர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க சார்? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் 1980 நின்று முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் களங்கண்ட தொகுதி இது. இந்த தொகுதிக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் நின்று வெற்றி பெற்றது. இதில் மிக சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் அவர் நின்று வெற்றி பெற்ற தொகுதி. அந்த தொகுதியில் எங்கள் தளபதி நின்னார்னா அவரும் முதல்வர் ஆவார்ன்ற எங்களுடைய ஆசை, எங்களுடைய விருப்பம், மதுரை மக்களுடைய விருப்பம். அதனால் கண்டிப்பாக அவர் இங்கே நிற்பார், ஜெயிப்பார்ன்றது எங்களோட நம்பிக்கை. இன்னொரு தொண்டர் கூட இருக்கலாம், அவரிடம் பேசலாம். சார், குறிப்பாக விஜய் அவர்கள் மேற்கு தொகுதியில் ஏன்னா கடுமையான போட்டி நிலவக்கூடிய தொகுதி. அதிமுக ஒரு பக்கம் 3 முறை ஜெயிச்சிருக்காங்க. திமுகல முக்கியமான அமைச்சர் மூர்த்தி அந்த தொகுதியோட பொறுப்பாளர் அப்போ போட்டிருக்காங்க. ஒருவேளை விஜய் அங்கே நிற்கிறாருன்னா போட்டி எந்த அளவுக்கு இருக்கும்? வெற்றி வாய்ப்பெல்லாம் இருக்குமா? போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கும். 3 பேர் சேர்ந்து போட்டி போட்டாங்கன்னா கண்டிப்பான முறையில் போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கும். ஆனால் விஜய், எங்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். போட்டி எந்த அளவுக்கு இருந்தாலும் சரி, எங்கள் தலைவன் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். மேற்கு தொகுதியில் நின்றால், மதுரை 10 தொகுதியில் எந்த தொகுதியில் நின்றாலும் வெற்றி பெறுவார் கண்டிப்பான முறையில். பாலா, நீங்களே கேட்டிருக்கலாம். குறிப்பாக மதுரையை பொறுத்த மட்டும் மேற்கு தொகுதி என்பது மிக முக்கியமான தொகுதி. அது அதிமுக திமுக கோட்டை என்று கூட சொல்லலாம். அவர் மேற்கு தொகுதி மட்டுமல்லாமல் எந்த தொகுதியில் நின்றாலும் வெற்றி பெறுவார். அதற்காக உழைப்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் என தாவேகா தொண்டர்கள் சொல்கிறார்கள். இது ரசிகர்களுடைய விருப்பத்திற்காக, தங்களுடைய விருப்பத்தை தலைமைக்கு தெரிவிப்பதற்காக ஒட்டப்பட்ட போஸ்டர் என இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தாவேகா நிர்வாகிகள் இந்த போஸ்டருக்கான விளக்கத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.